எல்லாம் வேலையை பாருங்க. இல்ல வரேன். இல்ல வேலையை பாரு. அதான் வரேன். போயிட்டு காசை மட்டும் வாங்கிட்டு போ. அண்ணா என்னப்பா வேலை முடிஞ்சிருச்சா? வேலை எல்லாம் முடிஞ்சதுண்ணா. எவ்வளவு பேசுனீங்க? என்னண்ணா இது புதுசா கேக்குறீங்க? அன்னைக்கே சொன்னா 3000 ரூபா கொடுங்க, டீசலுக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க. 3000மா? அங்க பாரு போற வண்டி நிக்குது. 1500 போட்டு விட்டுருவான். அண்ணா மம்முட்டியில போற பாருக்கும் வண்டி பாருக்கும் வித்தியாசம் இருக்கு. வண்டி பாரு சைடு எடுக்குமா, அந்த வஞ்சிக்கார கட்டுமா? சொல்லுங்க. நீங்களும் விவசாயி, உங்க கஷ்டத்தையும் நாங்க பாக்கலாம். கஷ்டத்தையும் புரிஞ்சுக்குப்பா. கஷ்டம் நாங்க புரிஞ்சுக்கிறேன்னா கூலி ஆளுங்க எங்க கஷ்டத்தையும் புரிஞ்சுங்க. இப்பெல்லாம் கூலி ஆளுங்களுக்கு வேலையே கிடைக்கிறது இல்ல. பாரு போடணும்னா மிஷின் வச்சு போடுறீங்க, நாத்து நடணும்னா மிஷின் வச்சு போடுறீங்க, களை வெட்டணும்னா மிஷின் வச்சு போடுறீங்க, விதை ஊடணும்னா மிஷின் வச்சு போடுறீங்க, மருந்து அடிக்கணும்னா மிஷின் வச்சு போடுறீங்க. எல்லாத்துக்கும் இதையே கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்ப எங்களை மாதிரி கூலி ஆளுங்க எப்படி எங்க நாங்க வேலைக்கு போறது? உங்க இஷ்டத்துக்கு நீங்க சம்பளத்தை குறைக்கிறீங்க, உங்க சௌரியம் இருப்பா. நாங்க ஒன்னும் அநியாயத்துக்கு கேட்கல. இவ்வளவு நேரம் உழைச்சிருக்கோம், முன்னாடி உங்கள்கிட்ட அமௌண்ட் பேசணும், அந்த அமௌண்ட் தான் நாங்க கொடுங்கன்னு கேட்கறோம். புடிப்பா இந்த தயவு செஞ்சு. சரிங்க. இந்த எவ்வளோ புடிப்பா? இந்தப்பா எவ்வளோன்னு சொல்லுங்க. 2500 இருக்கு. 2500 சும்மா நின்றுட்டு இருந்தா வேலை பார்க்கலையா? போதும்பா போப்பா. 2500 பிரிச்சிங்கப்பா போப்பா. ஏய் உனக்கு எவ்வளோடா சொன்னா சம்பளம்? 1500 சொன்னீங்கண்ணா. புதாடா இருந்தாலும் பரவாயில்ல, 1500 தரேன். 1500 உனக்கு நான் சொன்னா நீ என்ன வேலை நீ கிழிச்ச? நீங்க நான் வஞ்சிக்காரெல்லாம் போட்டுருக்கேன். வஞ்சிக்காரன் வாயில வந்துட போகுது. புடி 500 ரூபா தரந்தா புடி. வாடா. இவன் நேரம் உத்தம மாதிரி கூலின்னு பேசிட்டு என் கூலியில கை வச்சிட்டானு. இவன் ஒரு ஆளு, இவனுக்கு வேலைக்கு வரேன் பாரு. நான் என்னடா சத்தம்? ஒண்ணு இல்லை, போனா வாடா.